வணக்கம். டொரண்டோவில் கனடா ரொம்ப பல முக்கியமான இடங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான வீடியோ இது. ஏன்னா கனடா டொரண்டோ அப்படிங்கிற இடத்துல பூமிக்கு அடியில் சுமார் 30 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை, அப்புறம் ஸ்கை வாக் மாதிரி, திருப்பி கிரவுண்ட் லெவல், அந்த மாதிரி 30 கிலோமீட்டருக்கு இணைப்பு பாதை அமைச்சிருக்காங்க. அதுக்கு பாத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த டவுன் டவுன் பகுதியை பார்த்தோன்னாக்க இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஆஃபீஸ் பில்டிங், அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில் சப்வே மாதிரி கட்டியிருக்காங்க. கீழே நட்டு யோசிச்சு பாருங்கள், கின்னஸ் உலக சாதனையில் இடம் பெற்றிருக்குது. இந்த டவுன் டவுன் அலுவலக கோபுரங்களை இணைக்கும் நிலத்தடி பாதசாரி சுரங்கப்பாதைகள் மற்றும் உயர்மட்ட நடைபாதைகள் மற்றும் கிரவுண்ட் லெவல் நடைபாதைகளின் ஒருங்கிணைந்த வலையமைப்பு, அதாவது கம்பைன்டு நெட்வொர்க் பெடஸ்ட்ரியன் பாத், அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி கேள்விப்பட்டாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இடத்துல சின்ன சுரங்கப்பாதை அமைப்பதற்கே அதை தோண்டி முடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ நாட்கள் ஆகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு இணைப்பு பாதை. அதில் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் சுரங்கப்பாதை தான், நிலத்தடிக்கு கீழே தான், நிலத்தடியில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இல்லை ஒன் ஆஃப் தி மெயின் இது என்னன்னாக்க, கனடா ரொம்ப குளிர் மிகுதியான பகுதி. இது -15 -20 எல்லாம் போகக்கூடிய இடம். அப்போ இங்க இந்த கட்டிடங்கள்ல வேலை செய்யக்கூடிய மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடமாக இந்த சப்வேஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பாதை அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சப்வே பெடஸ்ட்ரியன் ஷாப்பிங் மால் இந்த பகுதி ஒரு 70க்கும் மேற்பட்ட டொரண்டோ டவுன் டவுன் பில்டிங்கை இணைக்கிறது. பெரிய பெரிய பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் இணைக்கிறது. இந்த வரைபடத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பாதையில் 1200 கடைகள் இருக்கு. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட, பாருங்க, இந்த சப்வேக்கு நம்ம கீழே போறோம், இறங்கி போறது. இந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தினமும் இந்த பாத் எனப்படும் பாதை அமைப்பை பயன்படுத்துகின்றனர். சுமார் 30,000க்கும் மேற்பட்ட தனியார் குடியிருப்புகள் இந்த பாதை வழியில் உள்ளது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு உள்ள. இப்ப நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை தான் பார்க்கிறோம். பாருங்க, இது கீழே நிலத்தடியில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டு, இதே மாதிரி மால்ஸ், இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால்ஸ், அதெல்லாம் எக்கச்சக்கமாக கட்டியிருக்காங்க. இது நம்ம ஒரு சண்டே போனதுனால அன்னைக்கு எல்லாம் ஹாலிடே, அதனால் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இல்லை. மற்ற வீக் டேஸாக இருந்தால் இந்த பகுதியே பரபரப்பாக இருக்கும். இப்படி நீங்கள் சப்வேல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் எஸ்கலேட்டரை வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி நம்ம கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் தூரம் போனோம். அதே மாதிரி சில இடங்களில் எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. அது ஏறி ஸ்கை வாக் மாதிரி போகிற மாதிரி, அந்த மாதிரியும் இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனையும் 2 இடத்துல இணைக்கிறது. பரபரப்பாக காணப்படும் யூனியன் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதையும் இந்த பாத் எனப்படும் பாதை கனெக்ட் பண்ணுது. இந்த நிலத்தடி பாதை பாதைசாரிகளுக்கு குளிர்கால கடும் குளிர் மற்றும் பனியிலிருந்து பாதுகாப்பையும்
கோடை காலத்தில் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து நிவாரணத்தையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான் மெயின் இதுல. இந்த கனடாவில் சம்மர்னு சொல்லக்கூடிய அந்த 3-4 மாதங்கள், ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர், அது தவிர மற்ற மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இங்கே குளிர் தான், குளிர் பிரதேசம் தான். ஆர்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குளிரான பிரதேசம் தான். நார்மல் டெம்பரேச்சர்னு பார்த்தாலே ஒரு 15 டிகிரி 18 டிகிரி போனாலே அது வந்து கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. தட்பவெப்பநிலை மாறுதல்னால சில சமயம் சில வருடங்கள் வந்து 30-35 கூட போடுது அப்படின்னாங்க வெப்பநிலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து இங்கே ஒரு குளிரான பகுதி தான் அது. இல்லை எவ்வளோ அழகாக கட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த கிரவுண்ட் லெவலாக இருக்கட்டும், சப்வேயாக இருக்கட்டும், இல்லை ஸ்கை வாக்காக இருக்கட்டும், திட்டமிட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப 30 கிலோமீட்டருக்கு இருக்கும். அது நீங்கள் அப்படியே ஒரு டெய்லி வாக் போகிறதா இருந்தால் கூட நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோம்னா இது உள்ளுக்குள்ளே அப்படியே அழகாக போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இது இருக்கு. உலகத்தில் இந்த அளவு பெருசான ஒரு சப்வே பாத்வே வந்து வேற எங்கேயுமே இருக்கான்னு தெரியல. எங்கேயுமே இல்லை. ஏன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் கொடுத்துருக்காங்கன்னா வேற எங்கேயும் இல்லைன்னு தான் அர்த்தம். இது வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பாதை. இப்போ நம்ம வெளியில் கட்டடத்தில் பார்க்குறோம் பாருங்க. சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கும். பட் அங்கேருந்து எப்படி எஸ்கலேட்டரில் நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க். இதே மாதிரி இந்த ஆஃபீஸில் இங்கே இருக்கிற இந்த கட்டடங்கள் இருக்கிற ஆஃபீஸில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் வந்து கடும் குளிராக இருந்தாலும் சரி, கோடை வெப்பமாக இருந்தாலும் சரி, மதிய உணவுக்கு வந்து இந்த கீழே சப்வேல நிலத்தடியில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் டக்குன்னு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது தான் இந்த பாதை எனப்படும் பாத். இதுதான் பாத்துனே பேர் வச்சிருக்காங்க அழகா. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த பாத்துலேயும் வந்து நாய்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு யாசகம் கேட்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுதான் ஒருத்தர் நாயை வச்சிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம அதிகமான பிச்சைக்காரர்கள் எல்லாம் இந்த நாட்டிலலாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சில இடங்கள் அங்கங்கே நாம் இதையும் பார்க்க முடியும். இங்கே நிறைய பேர் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரோட்டில் வெட்டி வாசிச்சுட்டு நம்ம விருப்பப்பட்டவர்கள் ஏதாவது அது காசு போட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்மளால் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் அந்த பாத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் பை ஷாப்ஸ் இதெல்லாம் தான் பார்க்குறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற இடங்களும் இருக்குது. பிஸி ரயில்வே ஸ்டேஷன் 2 ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுது. இந்த கனடாவோட ஐகானிக் CN டவர், ரிப்ளேஸ் அக்வாரியம், அதெல்லாம் வந்து இந்த பாதையோட இணைப்பில் இருக்குது. நீங்கள் பாதை வழியே நடந்து போனால் கூட அந்த இடங்களுக்கு ஈஸியாக நம்ம போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆனால் இந்த கீழே நிலத்தடியில் இவ்வளவு இடங்களில் 30 கிலோமீட்டரில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம்தான். ரொம்ப ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருக்காங்க எல்லா இடத்தையும். 30 கிலோமீட்டருமே வந்து ஒரு தூசி தும்பு கூட இல்லை. எல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உலகத்திலேயே அதிகமாக வரி வசூல் செய்யும் நாடுன்னு கனடாவை சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணாலும் கூட இந்த மாதிரி பப்ளிக் தேவையான அனைத்தையும் வந்து நீட்டாக செய்து கொடுக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லணும்.
ஒரு ஸ்டேஷனுக்கு போகிற ரூட் இது. ஒரு சண்டேலேயே கொஞ்சம் இந்த இடம்லாம் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. இன்னும் வீக் டேஸாக இருந்ததுனாக்க வந்து மக்கள் கூட்டம் அலைமோதுன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு போனப்போ வெளியில் வந்து 4 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம், அதான் ரொம்ப குளிராக தான் இருந்தது. ஆனால் இங்கே நம்ம இது கீழே இந்த சப்வேக்குள்ளே நடந்து போகலான்னு வந்தப்போ அந்த அவ்வளோ குளிர் தெரியல நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு 2 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்து போனோம்னாக்கா இந்த மாதிரி சப்வேயை யூஸ் பண்ணி போயிடலாம். குளிர்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. இந்த நம்மளுடைய இந்த கனடா ட்ரிப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி டொரண்டோ ஹார்பர், CN டவர், இந்த வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான இடங்கள் எல்லாம், ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்கள். இது வந்து வர்ச்சுவலாக நீங்களே பார்க்குற மாதிரி தான் நாங்கள் அதை வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனேயே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து அடையும். மீண்டும் இது போன்ற ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவர் ஓக்ஸ். நன்றி, வணக்கம்.